வெல்கம் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒர்க். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த பார்ட் ஆஃப் கொஸ்டினை பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜேஇக்கான எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் எந்த பிரின்சிபல்ஸ் வேலை செய்யப்படுகிறது? ஏ எலக்ட்ரோஸ்டாட்டிக், பி இண்டக்ஷன், சி தெர்மல், டி ஹால் எஃபெக்ட். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் எந்த பிரின்சிபலில் வேலை செய்கிறது? ஆன்சர் பி இண்டக்ஷன். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் எந்த பிரின்சிபலில் வேலை செய்கிறது? பி இண்டக்ஷன். பிரின்சிபலில் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் பிரின்சிபல் ஒர்க் வேலை செய்கிறது. சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டரில் எஃபிஷியன்சி சார்ந்து ஏ லோட், பி ஃபீல்டு கரண்ட், சி ஸ்பீடு, டி வோல்டேஜ். சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டரில் ஃப்ரீக்குவன்சி சார்ந்து ஏ லோட், பி ஃபீல்டு கரண்ட், சி ஸ்பீட், டி வோல்டேஜ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஸ்பீடு. சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டரில் ஃப்ரீக்வன்சி எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை சார்ந்து தான் இருக்கும் சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டரில் ஃப்ரீக்வன்சி. இண்டக்ஷன் மோட்டாரில் மேக்ஸிமம் டார்க் Q ஏற்படும் ஸ்லிப் ஏஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0, பி எஸ் இஸ் ஈக்குவல் டு 1, சி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸுக்கு சார்ந்தது, டி ஃப்ரீக்வன்சிக்கு சார்ந்தது. இண்டக்ஷன் மோட்டாரில் மேக்ஸிமம் டார்க் Q ஏற்படும் ஸ்லிப் சி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸுக்கு சார்ந்தது. இண்டக்ஷன் மோட்டாரில் மேக்ஸிமம் டார்க் ஏற்படும் ஸ்லிப் ஆன்சர் சி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸுக்கு சார்ந்தது. இண்டக்ஷன் மோட்டாரில் மேக்ஸிமம் டார்க் ஏற்படும் ஸ்லிப் சி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸுக்கு சார்ந்தது. டிரான்ஸ்ஃபார்மரில் எடி கரண்ட் லாஸ் குறைக்க பயன்படுவது? ஏ திக் கோர், பி சாலிட் கோர், லேமினேட்டர் கோர், டி காப்பர் கோர். டிரான்ஸ்ஃபார்மரில் எடி கரண்ட் லாஸ் குறைக்க பயன்படுவது? டிரான்ஸ்ஃபார்மரில் எடி கரண்ட் லாஸ் குறைக்க பயன்படுவது ஆன்சர் சி லேமினேட்டட் கோர். டிரான்ஸ்ஃபார்மரில் எடி கரண்ட் லாஸ் குறைக்க பயன்படுவது லேமினேட்டட் கோர். ஆன்சர் சி லேமினேட்டட் கோர். ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி அதிகமாக இருக்கும்போது ஏ ஃப்ரீக்வன்சி அதிகம், பி ஃப்ரீக்வன்சி குறைவு, சி வோல்டேஜ் அதிகம், டி கரண்ட் குறைவு. ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸி அதிகமாக இருக்கும்போது ஆன்சர் பி ஃப்ரீக்வன்சி குறையும். ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்சி அதிகமாக இருக்கும்போது எக்ஸி அதிகமாக இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி குறையும். ஏசி சர்க்யூட்டில் கெப்பாசிட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸி அதிகமாக இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி குறையும். பஸ்பர் ப்ரொடக்ஷன் பொதுவாக எந்த ரிலேயே பயன்படுத்தப்படுகிறது? ஓவர் கரண்ட் ரிலே, டிஃபரன்டினல் ரிலே, டிஸ்டன்ஸ் ரிலே, தெர்மல் ரிலே. பஸ்பர் ப்ரொடக்ஷன் போது எந்த ரிலே பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பி டிஃபரன்டைல் ரிலே. பஸ்பர் ப்ரொடக்ஷன் பொழுது எந்த ரிலே பயன்படுத்தப்படுகிறது? டிஃபரன்டைல். ஆன்சர் பி டிஃபரன்டைல் ரிலே தான் பஸ்பர் ப்ரொடக்ஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. பவர் சிஸ்டமில் டிமாண்ட் ஃபேக்டர் மதிப்பு ஏ கிரேட்டர் than 1, எஸ் லெஸ் than 1, பி இஸ் ஈக்குவல் டு 1, சி ஆன்சர் கிரேட்டர் than 1, டி இன்ஃபினிட்டிட். பவர் சிஸ்டமில் டிமாண்ட் ஃபேக்டர் சி லெஸ் தென் 1. பவர் சிஸ்டமில் டிமாண்ட் ஃபேக்டர் மதிப்பு லெஸ் தென் 1 ஆக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்ச். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் சேனல் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஆன்சர் தெரிஞ்சுக்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.